நான் டாக்டர் ரால்ஃப் மெடிசனை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உடல் இயக்கத்தில் நிபுணர் மற்றும் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள். ரால்ஃப், நாங்கள் ஏற்கனவே புகைப்பிடித்தல் பற்றி விவாதித்துள்ளோம். மற்றொரு காரணம், ஏன் மக்கள் வயதான போது நோய்வாய்ப்படுகிறார்கள் என்பதற்கான காரணம் உடல் இயக்கம் ஆகும். உடல் இயக்கம் செய்வதன் நன்மைகள் எவை? உடல் இயக்கத்துக்கு பல நன்மைகள் உள்ளன. இது மிகவும் கார்டியோ ப்ரொடக்டிவ். அதனால் இதயம் வலுப்படுத்த உதவுகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது, கொழுப்பு மற்றும் நல்ல கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இது ஸ்ட்ரோக் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் இது தசை வலிமை மற்றும் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. இது எலும்புகள் முறிவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. அந்த நன்மையை பெற நான் எவ்வளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? உலகளாவிய அளவில் உடல் இயக்கத்திற்கான பரிந்துரைகள் மக்கள் வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் தினமும் 30 நிமிடங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான பெரியவர்கள் அந்த அடிப்படை பரிந்துரைகளை அடைவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் பெரும்பாலான மக்கள் அல்லது பாதி பெரியவர்கள் பொழுதுபோக்கு உடல் இயக்கம் செய்யவில்லை. அந்த 30 நிமிடங்கள் அது ஓடுவது போன்ற உயர் தீவிர உடற்பயிற்சியா, அல்லது நான் ஒரு நாள் அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்யலாமா? அது போதுமா? அந்த நிச்சயமாக இந்த பரிந்துரைகள் மக்கள் மிதமான அளவிலான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன. அவை உங்களை சிறிது சுவாசிக்க வைக்கும் செயல்பாடுகள். எனவே நீங்கள் நடைபயிற்சி செல்லும் போது நீங்கள் சாதாரணமாக சுவாசிப்பதை விட சிறிது கடினமாக சுவாசிக்கிறீர்கள். உங்கள் இதயம் சிறிது உயரலாம், ஆனால் நீங்கள் அதை உணர முடியாது. ஆனால் நீங்கள் சிறிது சுவாசிக்கிறீர்கள் மற்றும் சிறிது சூடாக அல்லது சிறிது வியர்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு நல்ல அளவிலான செயல்பாடு ஆகும். எனக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆனால் நான் இதுவரை அதிகம் செய்யவில்லை. மேலும் நான் சிறிது ஆரோக்கியமாக இருக்க ஆர்வமாக இருக்கிறேன். அதை செய்ய என்னை ஊக்குவிக்க எப்படி முடியும்? செயல்பாட்டிற்கு ஊக்குவிக்கப்படுவது ஒரு எளிய விஷயம், ஆனால் அதை அடைவது மக்களுக்கு மிகவும் கடினம். செயல்பாட்டை தொடங்குவதற்கான மிக முக்கியமான விஷயம் சிறியதாக தொடங்குவது. உங்களுக்கு சிறிய இலக்குகளை அமைக்கவும். உதாரணமாக, நீங்கள் 1 அல்லது 2 கிலோகிராம் குறைக்க விரும்பலாம். மேலும் நீங்கள் வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்கிறேன் என்று கூறி உங்களுக்கு இலக்குகளை அமைக்கலாம். பின்னர் அதை மெதுவாக அதிகரிக்கவும். ஆனால் முக்கிய விஷயம் சிறியதாக தொடங்குவது. ஆரம்பத்தில் உங்களை அதிகமாக சோர்வடையாதீர்கள். மேலும் மெதுவாக செயல்பாட்டின் அளவை கட்டியெழுப்புவது. நீங்கள் பரிந்துரைகளின் நோக்கத்தை அடைவதற்காக மெதுவாக கட்டியெழுப்புகிறீர்கள் என்று உணர வேண்டும். அதில் நீங்கள் பின்பற்றக்கூடிய குறிப்பிட்ட உத்திகள் உள்ளன, அவற்றை பற்றி நாங்கள் பேசலாம். நான் ஒரு ஜிம்மில் சேரவா, அல்லது இதையெல்லாம் வீட்டிலேயே செய்யலாமா? நீங்கள் ஒரு ஜிம்மில் சேரலாம், நீங்கள் இதை வீட்டிலேயே செய்யலாம். ஆனால் நிச்சயமாக மக்கள் உடல் இயக்கத்தில் நிலைத்திருக்க அவர்கள் மிகவும் வசதியாக இருக்கிறது மிகவும் முக்கியம். செயல்பாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பொதுவாக மக்கள் போராடி, வியர்த்து, சுவாசித்து, மூச்சு விடுவது போன்ற படங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது அவசியமில்லை. முக்கிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பாட்டை ஒருங்கிணைப்பது. அது உங்கள் தினசரி செயல்பாடுகளில் ஒன்றாக உணர வேண்டும். மக்கள் உடல் இயக்கமாக மாற பல விஷயங்களை செய்யலாம். அவர்கள் நடக்க முடிந்தால் குறைந்தது 10 நிமிடங்கள் நடைபயிற்சி செல்லலாம். அவங்கள் தங்கள் நாயை நடைபயிற்சிக்கு அழைத்து செல்லலாம். அவங்க ஒரு ஜிம்மிற்கு சென்று சில உடற்பயிற்சிகளை செய்யலாம். அவங்க தோட்டத்தில் சென்று புல்வெளியை வெட்டலாம், தோட்ட வேலை செய்யலாம். சில கடைகளுக்கு நேராக வெளியே நிறுத்துவதற்கு பதிலாக சிறிது தூரத்தில் நிறுத்துவது நல்ல யோசனை. அந்த யோசனை, கடைகளுக்கு செல்லுங்கள், லிஃப்ட் எடுப்பதற்கு பதிலாக படிக்கட்டுகளை ஏறுங்கள். உங்கள் நாளில் மேலும் செயல்பாட்டை சேர்க்க மக்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. ஏனெனில் தற்போதைய காலத்தில் பெரும்பாலான நேரம் நமது வாழ்க்கை முறை நம்மை அதிகமாக அமர்ந்திருக்கும் வகையில் மாற்றுகிறது. நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன் அமர்கிறோம், கணினிக்கு முன் அமர்கிறோம். பொதுவாக நமது வேலைகள் கையால் செய்ய வேண்டிய வேலைகளை தேவைப்படுத்துவதில்லை. எனவே நாங்கள் அதிக ஆற்றலை உற்பத்தி செய்யவில்லை. எனவே நமது வாழ்க்கையில் நம்மை அதிகமாக செயல்படுத்தும் விஷயங்களை சேர்ப்பது மிகவும் முக்கியம். மற்றொரு உதாரணம், ஒரு பொழுதுபோக்கை எடுத்துக்கொள்வது. நீங்கள் இதுவரை செய்யாத அல்லது நீண்ட காலமாக செய்யாத ஆனால் நீங்கள் ரசித்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நடம் ஒரு ஜோடியாக அல்லது தனியாக செய்ய ஒரு அற்புதமான விஷயம். புதிய மக்களை சந்திக்கவும். டென்பின் பவுலிங், ஹைக்கிங். நீங்கள் செயல்பாடுகளை அனுபவிக்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. அதை செய்ய சிறிது வெளியில் சிந்திக்க வேண்டும். நான் ஒரு ஸ்ட்ரோக் அடைஞ்சிருந்தா மற்றவன் அது செய்து. எனவே எனக்கு உடல் இயக்கம் செய்ய கடினமாக இருந்தால் என்ன ஆலோசனை உங்களிடம் உள்ளது?
ஸ்ட்ரோக் அடைந்தவர்களுக்கு மற்றும் சில அளவிலான ஊனமுற்றவர்களுக்கு ஆரம்பத்தில் நான் இனி செயல்பட முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த எண்ணம் தவறானது அப்படின்னு நினைக்கிறேன். செயல்பட சிறிது கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் இன்னும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. உதாரணமாக, நீங்கள் ஒரு வாகனத்தில் இருந்தால் மற்றும் நீங்கள் நடைபயிற்சி செய்ய முடியாவிட்டால் அப்பர் லிம்ப் மேலுடல் செயல்பாடுகளை நீங்கள் செய்யலாம். அது நீங்கள் அறிமுகப்படுத்தும் கருவிகளை பயன்படுத்துவது, ஏரோபிக் வகை செயல்பாடுகளை செய்வது போன்றவை. நான் ஒரு காலமாக என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உடல் இயக்கம் செய்யவில்லை என்றால் அதை எப்படி செய்ய பரிந்துரைக்கிறீர்கள்? அது ஒரு நல்ல கேள்வி. உடல் இயக்கத்தை தொடங்குவது ஆரம்பத்தில் ஒரு கடினமான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அதை திட்டமிடத் தொடங்குவது. அதாவது உங்கள் ஏற்கனவே பிஸியான அட்டவணையில் அதை சேர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக அதை முன்னுரிமைப்படுத்தி பின்னர் உங்கள் வாழ்க்கையை அதனை சுற்றி கட்டி எழுப்பவும். உங்களுக்கு காலை எழுந்திருக்கிறது பிடிச்சிருந்தால், காலை எழுந்திருக்கிறது எளிதாக இருந்தால் காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்யலாம். அல்லது மதிய உணவுக்கு பிறகு நீங்கள் பொதுவாக செய்யாத ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை செயல்பாட்டை சுற்றி அமைக்க முயற்சிக்கவும், உங்கள் வாழ்க்கையை சுற்றி செயல்பாட்டை அல்ல. இரண்டாவது விஷயம், சில இலக்குகளை நிறுவத் தொடங்குவது. இலக்குகள் நீங்கள் பின்பற்றக்கூடிய இலக்குகள். அவை உங்களுக்கு நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களை அடைய உதவுகின்றன. உதாரணமாக, நீங்கள் தற்போது எந்த செயல்பாடுகளையும் செய்யவில்லை என்றால், சரி, என் இலக்கு வாரத்தில் குறைந்தது 3 அல்லது 4 முறை தினமும் 10 நிமிடங்கள் செய்யத் தொடங்குவது என்று கூறலாம். பின்னர் அதை மெதுவாக அதிகரித்து வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் 30 நிமிடங்கள் செய்ய பரிந்துரைகளை அடையுங்கள். முக்கிய விஷயம் சிறியதாக தொடங்குவது. உங்களை அதிகமாக சோர்வடையாதீர்கள், இல்லையெனில் நீங்கள் வலியுடன் இருக்கிறீர்கள் மற்றும் அதை இனி ரசிக்க முடியாது. அதனால் இந்த சிறிய அளவிலான மாற்றங்களை எடுத்து நீங்கள் செய்யும் செயல்பாட்டின் அளவில் சில மகிழ்ச்சியை அறிமுகப்படுத்த முயற்சிக்கவும். அதனால் நீங்கள் இதுவரை பணியாத விஷயங்களை செய்ய தொடங்குங்கள். நீங்களை நடனமாட விரும்பலாம். நீங்கள் 10 பின் பவுலிங் அல்லது நீங்கள் முன்பு செய்த மற்றொரு செயல்பாட்டை செய்ய விரும்பலாம், ஆனால் இப்போது செய்யவில்லை. அல்லது நீங்கள் செய்ய விரும்பும் செயல்பாடாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நண்பருக்கு அழைத்து, பாருங்கள், நான் உங்களை சந்திக்க ஒரு நடைப்பயணம் செல்லப் போகிறேன், நாம் இந்த நேரத்தில் சந்திக்கப் போகிறோம் என்று சொல்ல விரும்பலாம். மற்றொருவரின் மீது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெளியே சென்று கொஞ்சம் அதிகமாக செயல்பட அல்லது நடைப்பயணம் செல்ல ஊக்கமளிக்கிறது. அந்த சேர்க்கப்பட்ட விஷயங்கள், அட்டவணை, இலக்குகள், மகிழ்ச்சியான செயல்பாடுகள் ஆகியவை உங்களை அதிகமாக செயல்பட தொடங்குவதற்கான ஆரம்ப கட்டங்களை எடுக்க அனுமதிக்க மிகவும் முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன். அது அருமை. ரொம்ப நன்றி.